வணக்கம். யுஎஸ், ஈரான், இஸ்ரேல் ப்ளஸ் மிடில் ஈஸ்ட் இந்த போர் பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவோட தாக்குதல் ஈரானுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உருவாகி நடந்துட்டுருக்கு. பல ட்விஸ்ட்டு, பல டேர்னு, எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஈரானோட ரிப்ளை இதெல்லாமே மார்க்கெட்டையும் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் குளோபலாகவே பல லட்சம் கோடி ரூபா செலவழிக்கப்பட்டிருக்கு இந்த போருக்கு. பல ஆயிரம் உயிர்கள் நம்ம இழந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாடும் இந்த போரை உடனடியாக நிறுத்தணுன்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இது வந்து உலக அளவில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா ஈரானை சாதாரணமாக முடிவெடுத்துச்சா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முகம், இந்த போருக்கான இன்னொரு முகம் இருக்குது. பல ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு ஒரு பக்கம் வருமானம் பார்த்துருக்குறாங்க இந்த போர்னால. இது இன்சைடர் ட்ரேடிங்கா, கோஇன்சிடென்ஸா? ஸோ என்ன ரீசன்? யாரெல்லாம் இந்த போரை லாபமாக ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் முறையாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை, தாம்பரம் சாலையூரில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரைனிங் செஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து இந்த பெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பெட்டிங் அப்படின்னாலும் சரி, நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பாலி மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலி மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு ப்ரெடிக்ஷன் மார்க்கெட். ரியல் லைஃப் ஈவெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி பெட்டிங் பண்ணுவாங்க. அந்த பெட்டிங் சக்ஸஸ் ஆகும்போது அது அவங்களுக்கு பல மடங்கு, அதாவது நியர்லி 10 மடங்குக்கு மேலே பணம் திரும்பி கிடைக்கும். இது வந்து ரியல் லைஃப் ஈவெண்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், எலெக்ஷன், போர், அப்புறம் போர் நிறுத்தப்படுமா படாதா, எவ்வளோ நாளைக்குள்ளே அது நிறுத்தப்படும், இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை வந்து பெட்டிங் வந்து நடக்கும். இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்சிடெண்ட், ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்ன்ற ஒரு யூடியூப் சேனல், டெலிவிஷன் நியூஸ் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வார்னிங் வந்து ஈரானுக்கு கொடுத்துருந்தாங்க. 48 மணி நேரத்தில் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னா பயங்கரமான விளைவை ஈரான் சந்திக்கும். ஈரான் உடனடியாக அதுக்கு தக்க பதிலடி, நீங்கள் எங்கள் மின் உற்பத்தி கட்டுமானத்தை நீங்கள் தாக்கினா நாங்கள் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து டேமேஜ் பண்ணுவோம்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது 48 மணி நேரம்ன்றது மார்க்கெட்டுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு த்ரெட்டனிங் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நிறைய பேர் ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்டை வெளியில் எடுக்க ஆரம்பித்தாங்க. க்ரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது இந்த த்ரெட்டனிங் ஆரம்பிக்கும் போது. சடனாக அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் அந்த டெட்லைன் முடிகிறதுக்குள்ள ட்ரம்ப் அகைன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கடந்த 2 நாளாக நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை ஈரானோட பண்ணியிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததுனால அடுத்த 5 நாளைக்கு நான் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதாவது சீஸ்ஃபயர் அப்படின்றது என்னென்னா, போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவிக்குது டெம்பரவரியாக 5 நாளைக்கு. ஸோ இப்போ இந்த 5 நாள் இந்த ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும்னு 48 மணி நேரம் கெடு கொடுத்த அந்த டைமில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததா ட்ரம்ப் சொல்கிறார். கடந்த 2 நாள்னும் போது கண்டிப்பாக அந்த டெட்லைன் வார்னிங் கொடுத்தது அந்த 2 நாளுக்குள்ளே தான் வருது. ஸோ அப்போ என்னென்னா, எது உண்மை அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் தான் அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து. நான் ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த இன்சைடர் பெட்டிங் வந்து எங்கே இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், பாலி மார்க்கெட் பெட்டிங். நான் ஆல்ரெடி பாலி மார்க்கெட்னா என்னென்னா, வார் நடக்குமா நடக்காதா அதை பற்றின பெட்டிங் வைப்பாங்க. வார் முடிவுக்கு வருமா வராதா, எவ்வளோ நாளைக்குள்ளே முடிவுக்கு வரும், இவ்வளோ நாளைக்குள்ளே முடிவுக்கு வரும் அப்படின்றத பெட்டிங் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் யார் வின் பண்ணுவாங்கன்ற பெட்டிங். இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, இது கிரிப்டோவில் நடக்கும். இதில் யார் பையர், யார் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த அக்கௌண்ட் மூலயமா அதில் பே பண்ணுறாங்க, எதுவுமே டிஸ்க்ளோஸ் ஆகாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு பிளாக் மார்க்கெட் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். மார்ச் 21 ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் கடுமையான ஒரு விவாதமோ இல்லை அந்த வார்னிங்கோ
பெரிய அளவுக்கு இருக்கும்போது, அதாவது உக்கிரத்துல இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த 8 நியூ அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது இந்த பாலி மார்க்கெட்ல. என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட $70,000 வந்து பெட்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆம், அவங்க என்னன்னு பண்ணியிருக்கிறாங்கன்னா, மார்ச் 31க்குள்ள யுஎஸ்க்கும், ஈரானுக்கும் சீஸ்ஃபயர் வரும். அதாவது போர் நிறுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆம், இந்த பெட்டிங் கரெக்ட்டா இருந்தா, இந்த மார்ச் 31க்குள்ள இந்த போர் நிறுத்தம் அனௌன்ஸ்மென்ட் வந்தா, $8,20,000 அளவுக்கு இந்த 70,000 பெட்டிங் பண்ணியிருந்தவங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல இருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா, இதுல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். என்ன டைமிங், எப்போ இந்த பெட்டிங் வச்சாங்கன்னா, 2 கண்ட்ரிக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற டைம்ல தான் இந்த பெட்டிங் வருது. இது 2க்குமே சம்மந்தம் இல்ல. பெட்டிங் வரக்கூடிய டைமும், அங்க இருக்கிற சிச்சுவேஷனும் சம்மந்தமே இல்ல. அப்ப எப்படி இது பெட்டிங் வந்து இவ்வளோ பணம் உள்ள வந்து பே பண்றாங்க? அப்படின்றது ஒண்ணு. டென்ஷன் அதிகமா இருக்கும்போது சீஸ்ஃபயர் வரும்னு பெட்டிங் பண்றது கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஆம், ஆனா இதுல என்னன்னா, அ இது இந்த விஷயம் வந்து இந்த பெட்டிங்க்கு அப்புறம் தான் இதுல பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. என்னன்னா, அ பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து உள்ள வராங்க, பெட் பண்றாங்க. பல அக்கவுண்ட் யூஸ் பண்ணி பெட்டிங் நடக்குது. வாலெட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது த்ரூ கிரிப்டோ மூலியமா நடக்கிறதுனால நம்ம ட்ராக் பண்ணவும் முடியாது. இந்த பெட்டிங் அடுத்த ஒரு சில நாள்ல ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்சிடென்ட். ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கிற டைம்ல சடனா வந்து 48 மணி நேரம் வார்னிங் குடுத்ததுக்கப்புறம், சடனா நடுவுல வந்து பேச்சுவார்த்தை சுமூகமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? சம்மந்தமே இல்லாம அந்த டைம் தான். எப்படி இவர் அனௌன்ஸ் பண்றதுக்கும், அந்த பெட்டிங் முன்னாடி டென்ஷன் அதிகமா இருக்கும்போது நடந்த விஷயமும் எப்படி மேட்ச் ஆகுது? இது ஏதோ முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயம் மாரியே பெட்டிங் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த மாரிலாம் நெறைய கேள்வி இருக்கு. இப்ப இது ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த சீஸ் ஃபயர் கிரிப்டோ மார்க்கெட்ல பெட்டிங் பண்றாங்க. தட் இஸ் ஓகே. இப்ப ஆயில் மார்க்கெட்ல ஆ ஆயில் மார்க்கெட்ல என்னன்னா, அவங்களோட டைமுக்கு 6:49க்கு அ ஆயில் பிரைஸ் டிராப் ஆகும் அப்படின்னு பெட்டிங் பண்றாங்க. 733 அக்கவுண்ட். ஆனா, அந்த 6:50க்கு என்ன ஆகுதுன்னா, அது 2000 பிளஸ்ஸா மாறுது. 733 பெட்டிங்ல இருந்து 2000க்கு மேல அது கிராஷ் ஆகுது. எப்பன்னா 6:49க்கு ஃபர்ஸ்ட் பெட்டிங் ஆயில் பிரைஸ் டிராப் ஆக போகுது. 6:50க்கு 2000 அக்கவுண்ட் மேல கிராஷ் ஆகுது. 7 நாளுக்கு ஆயில் பிரைஸ் டிராப் ஆகுது. ட்ரம்போட அனௌன்ஸ்மென்ட். கிட்டத்தட்ட $84 வரைக்கும். ஸோ, இதுல வந்து பெரிய அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும் இந்த பெட்டிங்ல. ஸோ, இதே பேட்டர்ன் தான் பிரண்ட் க்ரூட்லயும் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நார்மல் ட்ரேடிங் இல்ல. ஸோ, இதுல என்னன்னா, முன்கூட்டியே விஷயத்த தெரிஞ்சிருக்கிறவங்க, இல்ல இன்சைடர் இன்ஃபர்மேஷன் அ தெரிஞ்சிருக்கிறவங்க மூலியமா தான் இது பண்ண முடியும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மேபி இந்த இந்த விஷயம் ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமா நடந்துட்டு இருக்க இந்த போர், க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ கரெக்ட்டா 6:59க்கு பெட்டிங் பண்ணி 7 நாளுக்கு ஃபால் ஆகுதுன்னா, அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்? ஸோ, இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். வெனிசுலா சிச்சுவேஷன்ல ட்ரேடர்ஸ் வந்து கிட்டத்தட்ட $4,00,000 அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. அனௌன்ஸ்மென்ட்க்கு முன்னாடியே பெட்டிங் பண்ணதுனால. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, டாரிஃப். யுஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஸ்டாக் செல் பண்ணியிருக்கிறாங்க. பாலிசி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆயிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் கூட இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டான்னு எனக்கு தெரியல. ஸோ, அப்ப என்னன்னா, இது முன்கூட்டியே நெறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண மறந்துடுறோம். இது வந்து அமெரிக்கால நடக்கிற விஷயம்ன்றதுனாலயும், இது பெரிய அளவுக்கு வெளில வரலன்றதுனாலயும், நம்ம பேக்கிரவுண்ட்ல ஒரு பெரிய அதாவது அந்த பிளாக் மார்க்கெட் சொல்லுவோம் பாருங்க. அதில என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம இப்ப கூட இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ, ஆனா லைவா என்ன நடக்குதுன்றத நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. அது ஒரு விஷயம். ஸோ, இப்போ இது என்ன எப்படி நடக்கும்? ட்ரம்போட இன்னர் சர்க்கிள்ல இருந்து தான் இந்த நியூஸ் போகுமா? அப்படின்றது கூட இந்த மீடியால அவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது வந்து எதுவும் அஃபிஷியலோ இல்ல ப்ரூஃபோ எதுவுமே இல்ல. பட் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில தான் இவங்க வந்து சோசியல் மீடியால இத சொல்றாங்க. என்னன்னா, குஷ்னர். குஷ்னர்ன்றவர் யார் அப்படின்னா, ட்ரம்போட மருமகன். சன் இன் லா. ஆ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைசர் யுஎஸ்ல வந்து ஒரு கவர்ன்மென்ட்டோட அட்வைசரா இருக்கிறார்.
2வது இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதில இன்னொரு விஷயம் அவரோட ஃபாதர், சன் இன் லாவோட ஃபாதர் வந்து நெறைய குற்றத்தில அ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்ப என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல குஷ்னர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா இருக்கு. அதாவது எக்செப்ட் அமெரிக்காவ விட்டுட்டு அதர் கண்ட்ரீஸ்ல நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறார் சன் இன் லா. கல்ஃப் கண்ட்ரீஸு, அஃபினிட்டி பார்ட்னர்ஸு, சவுதி, கட்டார், யுஏஇல நெறைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து இந்த சீஸ் ஃபயர் டாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்கு. அப்ப இந்த சீஸ் ஃபயர் நியூஸ்ல யாரு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கவர்ன்மெண்ட் நமக்கு குடுக்கல. ஸோ அப்ப என்னன்னா, இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். பாலிசி, வார், மனி பவர் இது 3ம் சேர்ந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். வார் வந்தாலும், பீஸ் வந்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு லாபமும் வருது. வார் வந்தாலும் லாபம் வருது. அது அந்த வார் முடிவுக்கு வரும்போதும் லாபம் வருது. ஸோ, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ட்ரம்போட டிஃபென்ஸ் பாலிசியில மிசைல்ஸு, வெப்பன்ஸு, கான்ட்ராக்ட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த கம்பெனிஸ்க்கு நெறைய முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதாவும் ஒரு நியூஸ் சொல்றாங்க. ஆயில் கம்பெனிஸ், லார்ஜ் ஆயில் புரொடியூசர்ஸு, அ ஈரான், ரஷ்யா, யுஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்து. ஸோ, இதில காமன் பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம எல்லாத்தையும் முடிஞ்சு ஒரு ஸ்டோரியா நம்ம இத பார்க்குறோம். ஸோ, மார்க்கெட்ல இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, இந்த மாரி விஷயத்தில ரொம்ப கேர்ஃபுல்லாவும், எச்சரிக்கையாவும் இருங்க. இது வந்து அமெரிக்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம இத ஒரு ஸ்டோரியா மட்டுமே இத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் அமெரிக்கா மார்க்கெட் இறங்குச்சுன்னா, நம்ம மார்க்கெட்டும் இறங்குன்றத நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் ரெக்கார்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். ஏன்னா, எந்த குளோபல் மார்க்கெட்டா இருந்தாலும், அமெரிக்கா மார்க்கெட்டோட க்யூஸ் இல்ல ட்ரெண்ட எடுத்துக்கிட்டு தான் குளோபல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கு. பட் அது அப்ஸ் அண்ட் டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் கண்ட்ரி டூ கண்ட்ரி. பட் என்னன்னா, பேட்டர்ன் இல்ல அந்த மூவ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் அமையறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ, இந்த ஈரான், யுஎஸோட இந்த பிரச்சனை இப்ப அடுத்த கட்டம் என்ன? ஆம் 5 நாள் சீஸ்ஃபயர் ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணியிருந்தார். பட் தக்க பதிலடி ஈரான் இப்ப குடுத்திருக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் இவங்களோட போர்க்கப்பல் பெரிய அளவுக்கு அட்டாக் அதோட சேதம், இப்ப அத திருப்பி யுஎஸ் வந்து எடுத்துட்டு போறது. இப்ப இதுக்கு யுஎஸ் வந்து என்ன மாரி ரிப்ளை பண்ண போறாங்க? ஏற்கனவே ஈரானோட போர்க்கப்பல அமெரிக்கா தாக்குனதுக்கான பதிலடி அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும், அத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்கு. ஸோ, இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை, இந்த சீஸ்ஃபயர் எல்லாம் கடந்து இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த சீஸ்ஃபயர் ட்ரம்ப் தான் அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இஸ்ரேல் ஸ்டில் இன்னும் ஈரான கன்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு நியூஸும் நம்ம பார்த்தோம். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த இடத்துல ஈரான் எப்படி அத டிஃபெண்ட் பண்ண போறாங்க? தொடர்ந்து இந்த அட்டாக் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஸோ, வரப்போற வாரம் ரொம்ப குரூஷியலா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல மெசேஜ்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி ட்ரெய்னிங் செஷன் கலந்துக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆ அது மட்டும் இல்ல, என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.